இது என்ன தெரியுமா? இன்சுலின் இன்ஜெக்ஷன். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இது பூண்டு தெரியும்ல, இந்த பூண்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இந்த வீடியோ கடைசியில் இது என்ன கலர் என்ன நிறத்தில் மாறுதுன்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியாக இருக்கா? சொல்லுங்களேன். ஒரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டா இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணி? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களோ? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு? வெந்தயம், கருவேப்பிலை, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு 4 மாத்திரை போட்டுட்ருக்காங்க. சுகருக்கு மட்டும் மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, கருப்பக்கவனி, முருங்கைக்கீரை, பாவக்காய் ஜூஸு. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைகள், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. பேலன்ஸ் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் நோய் வந்ததற்கான அடிப்படை காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஆபத்தானது முழுமையாக சரியாகும். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலினை மட்டும் போட்டுட்டு இருந்தால் இன்னும் 50 வருஷம் இதே மாத்திரையும் இதே இன்சுலின் போட்டுட்டு இருந்தால் கூட நோய் முழுமையாக சரி ஆகாது அப்படின்னு நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க, ஓகேவா? ஸ்டே டியூன்.